ஹலோ ஆல், வெல்கம் டு அன்பு கலெக்ஷன்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் அரிசி மாவு போட்டு புட்டில் வந்துட்டு கோதுமை மாவு, கேழ்வரகு மாவு, பச்சரிசி மாவு மூணு மாவில் தான் புட்டு எனக்கு தெரிஞ்சு சாப்பிட்ருக்கேன். கோதுமை மாவு வந்து நான் வெளியில் சாப்பிட்ருக்கேன், எங்கள் வீட்டில் பண்ணதில்லை. மற்றபடி கேழ்வரகும் பச்சரிசி எங்கள் வீட்டில் பண்ணுவோம். அதில் வந்து நாட்டு சக்கரை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தேங்காய் பூ போட்டு தான் எங்கள் வீட்டில் சாப்பிடுவோம். சிலர் வந்து நெய் போட்டு சாப்பிட்றாங்க புட்டில். நெய் போட்டு சாப்பிட்டா எங்களுக்கு ஏதோ பிடிக்கல. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு வந்துட்டு சுட சுட வடித்த சாதம் பாருங்கள். அப்புறம் சாதத்துக்கு வந்து சைட் டிஷ் வந்துட்டு வெள்ளைப்பூடு குழம்புங்க. வெள்ளைப்பூடு வந்து வீட்டில் இல்லை, சரி டக்குன்னு வெள்ளைப்பூடு குழம்பு வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கடையில் போய் வாங்கினேன். பூண்டு வந்து சின்ன சின்ன பூண்டாக தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திரி வத்தல், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாமே போட்டு நல்லா காரசாரமாக ஒரு வெள்ளைப்பூடு குழம்பு வச்சாச்சு. அதுக்கு சைட் டிஷ் வந்துட்டு சௌச்சௌக்கா போட்ட கூட்டு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு போட்ட கூட்டு. இந்த காரமான பூண்டு குழம்புக்கும் நல்ல பருப்பு போட்ட இந்த கூட்டுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பூண்டு குழம்புக்கு வந்து வேறு என்ன சைட் டிஷ் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.